ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய சமையல் சேனல்லாம் பார்க்குறீங்களா? ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறீங்களா? பிரண்டை துவையல் அதெல்லாம் போட்டிருக்கிறேன். பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். இப்போ வந்து சோளம், வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். நைட்டே அதை ஊற வச்சுட்டேன். தெரியுதுங்களா? வெள்ளை சோளம். இதை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இதில் வந்து நிறையா வந்து ஃபைபர் இருக்குது. இப்போ நம்ம புட்டு வந்து சாப்பிட்ருப்போம். புட்டு பார்த்திங்கன்னா கேழ்வரகுல புட்டு சாப்பிட்ருப்போம். அது அடிக்கடிக்கு செய்ய மாட்டாங்க. அரிசி புட்டு தான் நம்ம அதிகமாக சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ நம்ம இதில் புட்டு செய்யலாம். ஆனால் இது ரொம்ப நேரம் வந்து ஊறணும். ஒரு 8-9 மணி நேரம் ஊறணும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா விடிய நேரமே எந்திரிச்சு இதை ஊற வச்சுட்டேன். எப்படி நல்லா ஊறிருக்கு பாருங்கள். நல்லா பாருங்கள், கையில் இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நான் வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு ட்ரையாக புட்டு மாவு பதத்துக்கு இதை வந்து நான் வந்து அரைக்க போகிறேன். பாருங்கள், நான் என்ன செய்கிறேன்னா இது கூடயே 2 ஏலக்காவும் போட்டுக்கிறேன். ஏன்னா ஏலக்காய் வந்து இந்த தனியாக அரைக்க முடியாது, அரைச்சி அரையாது. இப்போ நான் இதை வந்து இந்த மிக்சி ஜாரில் போடுறேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து அரிசி புட்டுக்காக அரைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும் அதேமாரி அரிசி மாவு மாதிரியே வரும். பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா எப்படி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி புட்டு மாவு பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இப்போது இதை வந்து இதை வந்து புட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா உப்புமாவை கூட செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இதை வந்து நான் வந்து இது சுகர் பேஷண்ட்லாம் அரிசியில் புட்டு செஞ்சால் சாப்பிட கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா. ஆனால் இது நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா அதில் வந்து நீங்கள் காலையிலே சாப்பிடக்குள்ள இதில் நல்லா பசி எடுக்கும். காலையில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா மத்தியானத்துக்கு சீக்கிரமாக பசி எடுக்கும், நல்லா டைஜஷன் ஆகும். இதுதான் வந்து சோளம் மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நான் என்ன செய்ய போகிறேன், லைட்டாக ஒரு ஏனத்தில் போட்டு இதனுடைய ஈரப்பதத்தெல்லாம் கொஞ்சம் எடுக்க போகிறேன் அடுப்பில் வச்சு. பாருங்கள், இப்போ இதை நல்லா கொஞ்சம் நல்லா சூடுபடுத்தணும்னு வச்சுங்களேன். இப்போ அதனுடைய ஈரப்பதம் போயிடுச்சுன்னா நம்ம ஒரே தடவையாக ஆவியில் வச்சு எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து இதில் கொஞ்சம் உப்பு தண்ணி தெளித்து திரும்ப ஒரு தடவை மிக்சியில் கொஞ்சம் உருண்டையாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் திரும்ப இன்னொரு தடவை மிக்சியில் போட்டு எடுத்தாக்கா இது மாதிரி வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா நல்லா வறுத்துட்டு நீங்கள் திரும்ப ஒரு தடவை உப்பு தண்ணிலாம் தெளிச்சிட்டு ஆவியில் வைக்கும் போது ரொம்ப சாஃப்டாக வரும். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது கொஞ்சம் வறுப்பட்டவுடனே பாருங்கள், வறுத்துட்டுருக்கேன் பாருங்கள். இது ரொம்ப நல்லது. அரிசியில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறவங்க இதில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இது நல்லா வந்து வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நான் அப்படியே கொட்டிட்டு இதில் வந்து உப்பும் கொஞ்சம் தண்ணியும் தெளித்து நான் இதை இது பண்ண போகிறேன். சும்மா ஒரு பிஞ்சு உப்பு போட்டாச்சு. நல்லா சுடுது வேறு நல்லா. பாருங்கள், இப்போ வந்து நல்லா தண்ணி ஊற்றி சுடுது. அப்போ தான் இது வேகும் நல்லா. இதை நம்ம சாஃப்டாக ஆகிறதுக்காக தான் இதை வந்து நம்ம வறுத்தோம். இப்போ தண்ணி தெளிக்காமல் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா இது வேகாது, பச்சையாக தானே இருக்குது. இது வேகணுன்னா நல்லா இதை தண்ணி தெளித்து உப்பும் தண்ணியும் தெளித்து இது நல்லா இது பண்ணணும். இப்போ இது கட்டியாக இருக்குல்ல, இது கட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் இதாகாதீங்க. இது திரும்ப இன்னொரு தடவை மிக்சியில் போட்டிங்கன்னா எப்போதும் போல் ஆகிடும், சாதாரணமாக ஆகிடும். இதை நீங்கள் வேக வச்சு தேங்காய் சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். இல்லைனா நீங்கள் இல்லை எனக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு அப்படி காரமாக கூட ஒரு உப்புமா மாதிரி கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சிட்டேன், நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணிட்டேன். இப்போ இது உருண்டையாக இருக்குல்ல, இதை திரும்ப இன்னொரு தடவை நம்ம மிக்சியில் போட்டால் நார்மலாகிடும். பாருங்கள், இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சதை திரும்ப மிக்சியில் போட்டு அந்த உருண்டையெல்லாம் வந்து சரி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல எப்படி அரைக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள்.
இப்போ இதை வந்து ஒரு துணியில் வச்சு நம்ம இட்லி பானையில் வச்சு ஆவி காட்ட வேண்டியதுதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாவு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நான் கீழே வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதை நான் மாவாக கொடுத்தேன்னா அதை நீங்கள் இதே மாதிரி தண்ணி தெளித்து உப்பு தண்ணி தெளித்து இதுமாதிரி மிக்சியில் நான் பண்ணேன் இல்லைங்களா, அதுமாரி பண்ணிவிட்டு நீங்கள் நான் அரைச்சே கொடுப்பேன். அதனால் நீங்கள் அந்த மாவை வந்து வாங்கி நீங்கள் லைட்டாக உப்பு தண்ணி தெளித்து அப்படியே ஆவியில் வேக வச்சு நீங்கள் காரம் போட்டு சாப்பிட்றீங்களோ இல்லை தேங்காய் சர்க்கரை போட்டு சாப்பிட்றீங்களோ எது செஞ்சால் நல்லா தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இது அப்படியே நான் வந்து ஆவியில் வைக்கிறேன். இப்படி மழை இது பாருங்கள். முதல்ல நம்ம தண்ணியும் சர்க்கரையும் தண்ணியும் உப்பும் கலக்கும் போது கொஞ்சம் உருண்டையாக இருந்துச்சுல்ல, அதை திரும்ப ஒரு தடவை மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்ட உடனே அப்படியே பொலன்னு இது பாருங்கள். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ இதில் வந்து நம்ம உப்புலாம் சேர்த்துட்டோம், ஏலக்காவும் இதில் போட்டு அரைச்சிட்டோம். 10 நிமிஷம் இது வந்து ஆவியில் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சர்க்கரை போட்டோம். இல்லை நான் இப்போ தேங்காய் சர்க்கரை தான் போட போகிறேன்.